வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 8 நாள் 11 திங்கட்கிழமை மே 25 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். தமது கிராமத்திற்கே பொறுப்பேற்கும் எரசை மாணிக்க மாணவர்கள். தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூரில் கிராம வளர்ச்சி குழு உருவாக்கி கடந்த 49 வாரமாக தொடர்ந்து கிராம மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒற்றுமையினை உண்டாக்கி பல்வேறு வளர்ச்சியினை அடைந்து கொண்டிருக்கும் நிலையில் அக்கிராமத்து பள்ளியில் படித்து வரும் மாணவர்கள், குறிப்பாக மாணிக்க மாணவர்கள், சாதனை மாணவர்கள் 20 பேர் ஒன்றிணைந்து எங்கள் கிராமம் எங்கள் பொறுப்பு என்று உறுதி ஏற்றதோடு தனித்தனியாகவும் கிராம வளர்ச்சிக்கு பொறுப்பினை ஏற்றனர். 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் சந்தோஷ்குமார் தேனி மாவட்ட மாணிக்க மாணவர் துறைக்கும், விஷ்ணு விளையாட்டு துறைக்கும், மைக்ரோ பயாலஜி மாணவி விஜயலட்சுமி விழிப்புணர்வு களத்திற்கும், 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் கிருத்திக் சாதனை மாணவர் துறைக்கும் பொறுப்பேற்றனர். விளையாட்டு துறையில் இவர்களை மேம்படுத்தி வரும் சிலம்பம் ஆசிரியர் மதியழகன் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகளை நன்கு உணர்ந்ததால் இளைஞர் களத்திற்கு பொறுப்பேற்றுள்ளார். வருகிற வாரம் முதல் இந்த மாணவர் குழு ஞாயிறு தோறும் மாலை 5 மணிக்கு சந்திக்க முடிவு செய்துள்ளனர். காரைக்குடியிலிருந்து நேற்று எரசக்கநாயக்கனூர் வந்து சேர்ந்த சாதனை மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் விஷ்ணு வருகையை முன்னிட்டு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் துறை மாநில பொறுப்பாளர் மார்க்கோஸ் மற்றும் சிலம்பம் ஆசிரியர் மதியழகன் மாணவர்களின் இந்த சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சாதனை மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் விஷ்ணு இரவு மார்க்கோஸ் அவரது இல்லத்தில் தங்கிவிட்டு இன்று காலை திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு பயணமானதாக மார்க்கோஸ் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. கூகலூர் கிராம வளர்ச்சிக்குழு வாராந்திர சந்திப்பு. ஈரோடு மாவட்டம் கூகலூர் கிராம வளர்ச்சிக்குழு சந்திப்பு மே மாதம் 24 ஞாயிறு மாலை 6 மணிக்கு நடைபெற்றது என்று அதில் கலந்து கொண்ட கோவை மண்டல பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்ட வார கூடுதல் மே 24 மாலை 4 மணிக்கு காரைக்குடி ஸ்டுடியோ 7 சிக்னேச்சர் லான்ச்சில் சிவகங்கை மாவட்ட வார கூடுதல் நடைபெற்றதாகவும் அதில் சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி, அமைப்புகள் கள பொறுப்பாளர் லூதர் ஜேக்கப், மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் மனோஜ்குமார், 3 மணி நேர அதிரடி சேவை மாவட்ட பொறுப்பாளர் ஹரீஸ், கணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர் என்று சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். நம்பிக்கையே கடவுள் என்பேன் என்கிறார் மகாத்மா காந்தி. நம்பிக்கையே வாழ்க்கை என்று வாழ்ந்து காட்டும் பிரேசிலை சேர்ந்த இவர் தலைகீழான தலையுடன் பிறந்தபோது மருத்துவர்கள் அவரை பட்டினி கிடந்து சாக விடுமாறு அவரது தாயிடம் கூறினர். அவருக்கு பிறவி மூட்டு வளைவு நோய், கான்டிடென்ஷியல் ஆர்த்ரோகிரைபோசிஸ் எனப்படும் ஒரு அரிய நோய் உள்ளது. இருப்பினும் அவர் இப்போது ஒரு கணக்காளர் மற்றும் சர்வதேச மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இந்த காணொளியில் உள்ள தகவல் சரியா என்பதை நன்கு அறிந்தவர்கள் நம்பிக்கை செய்திக்கு தகவல் அளிக்கலாம். தகவல் அளிக்க வேண்டிய எண் 9314099957. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லாம்பள்ளிக்கிட்ட இந்த 4 ட்ராக் ரோட்டில் நிற்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 ட்ராக் ரோட்டில் நடுவில் கோனோகார்பஸ் அப்படிங்கிற மரத்தை நட்டு வச்சுருக்காங்க. இந்த கோனோகார்பஸ் மரம் வந்து இந்திய அரசாங்கத்திலே தடை பண்ணியிருக்கிறாங்க. இந்திய அரசாங்கமும் தெலுங்கானா மாநிலத்திலையும் தடை பண்ணியிருக்கிறாங்க இந்த மரத்தை. இந்த மரம் பூ பூத்துருச்சு. பூ பூத்து இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பூ பூத்து வெடிச்சதுன்னா இதனுடைய மகரந்தம் நம்ம மூக்குக்குள்ளே போச்சு அப்படின்னா நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள், அதுபோக ஹார்ட் சம்பந்தமான இதய நோய்களையும் உருவாக்கும். அதுபோக நிலத்தடி நீரை வந்து பல லட்சம் லிட்டரை உறிஞ்சி சாப்பிட்றோம். வறண்ட பூமி ஆக்கிடும் இந்த இடத்த. நம்ம பொள்ளாச்சி நல்லாம்பள்ளியில் இதை நட்டுருக்குறாங்க.
தாம்பரம் துப்புரவு மேற்பார்வையாளர் சுகுமாரின் வேண்டுகோள். சொந்த பணி நிமித்தமாக சென்னை வந்த தேனி மாவட்ட பொறுப்பாளர் துரை துப்புரவு பணியாளர்களின் சிரமங்களை கண்டு துப்புரவு பணி மேற்பார்வையாளர் சுகுமார் அவர்களுடன் பேச்சு கொடுத்த போது, இது ஏன் இப்போ என்ன இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போது நம்ம மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கேட்டாக்கா அந்த வேலைக்கு தான் நீங்கள் வந்துக்கிறீங்கன்றாங்க. ஆனால் அவங்களுடைய கடமை இது. இப்போது குப்பையை வந்து அவங்க பிரித்து கொடுத்தாங்கனாக்கா ஒரு 2 ஹவர் வந்து அதிகமாகுதுனாக்கா ஒரு 1/2 ஹவர்லேயே நாங்கள் முடிச்சிருவோம். புரியுதுங்களா? இப்போ அவங்க செக்ரிகேட் பண்ணி வீட்லேயே வந்து ரெண்டு டப்பா வச்சு காய்கறி வேஸ்ட்டு அது இதுன்னு எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொடுத்தாங்கனாக்கா வண்டி போய் வாங்கின்னு போகிறதுக்கு மக்கள் வந்து பிரித்து கொடுத்தாங்கனாக்கா ஒரு 5 மணி நேரம்ன்ற வேலையை நாங்கள் 2 மணி நேரத்துக்குள்ளேயே முடிச்சிடுவோம். மக்களே வந்து பிரித்து கொடுத்தாங்கனாக்கா தீர்வு காணலாம். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதா ராஜ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.